போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதை தடுக்க தவறிவிட்டதாக திமுக அரசை கண்டித்து மதுரை பெத்தானியாபுரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரங்கள். அதாவது தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை திமுக தலைமையிலான தமிழக அரசு சட்டத்துக்குள் கொண்டு வர வலியுறுத்தி மதுரை பெத்தானியாபுரத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் K ராஜு, MLA ராஜன் செல்லப்பா மற்றும் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது, போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாபர் சாதிக்கை திமுக அரசு பணியாற்றி வருகிறது. தமிழகத்திலிருந்து போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருள் குற்றவாளியை பாதுகாக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி ஆவார். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட கட்டண உயர்விலிருந்து மக்களை பாதுகாத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி தந்தையாக சகோதரனாக பார்த்து வருகிறார்கள். தமிழக மக்களின் நலனுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தும் ஒரே கட்சி அதிமுக மட்டுமே என்றும், போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு உள்ளது என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மேயர்கள் பேசி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.